Hi dear friends, welcome back to our channel Venus Kalaikuram. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாழை. இந்த செவ்வாழையுடைய நம்மளுக்கு பயன்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு உடம்பு தேவையான என்னென்ன ஒரு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த செவ்வாழையினுடைய தாயகம் எங்க அப்படின்னா தென்மேற்கு ஆசியா. இப்போ வாழைப்பழங்கள்லேயும் ஒவ்வொரு வாழைப்பழக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா இந்த கற்பூரவள்ளி, ஞாலிப்பழம், பூம்பழம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா எல்லா பழங்கள்லயும் இந்த செவ்வாழைக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு உடம்பு தேவையான உயிர் சத்துக்கள் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. இது போக வைட்டமின் சி, நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் இது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்களை கிடைக்குது. இது மாலைக்கண் நோய் இருக்குங்களா, மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதற்கொண்டு மலட்டுத்தன்மை வலிக்கூடிய நோய்களை வந்து அறவே இதை நீக்குது இந்த செவ்வாழை பழம். மேலும் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகள் பாருங்க, மூளையினுடைய செயல்பாடுகள், நம்முடைய இதய செயல்பாடுகள், நம்ம கல்லீரல், நம்ம எலும்பு, நம்ம குடல் இறக்கம் போக அனைத்து வகையான நோய்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்குது. மேலும் இது வந்து இது இருக்கக்கூடிய பொட்டாசியம், இந்த செவ்வாழையில் இருக்கிற பொட்டாசியம் வந்து நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன், இந்த சிறுநீரக கற்கள் வராம இதை வந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறது, அது வராம நமக்கு தடுக்கிறது. மற்றொரு ஹீமோகுளோபின், நம்மளுடைய ரத்தத்தின் அளவு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நமக்கு அதிகரிக்கிறது. இந்த ரத்தத்தை அளவு எப்படி ஹீமோகுளோபின் அதிகரிக்க தேவையான அயன், இரும்பு சத்தம் பிளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த செவ்வாழை பழத்துல இருக்கு. இது போக நம்மளுக்கு நிறைய அந்த ஸ்பைஸ் ஐட்டம், காரம் நிறைய சாப்பிட்ருப்போம், இல்லை ஆயில் ஃபுட்டு நிறைய எடுத்திருப்போம். இதனால நம்மளுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கும். இந்த நெஞ்சு எரிச்சல் இருக்கு, இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ரெக்கவர் ஆயிடும். இது போக ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க, ஆண்மை குறைபாடு வந்து அறவே நீக்கிறது, ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த செவ்வாழை பயன்படுது. இப்ப இதனால என்ன பண்றோம், அந்த ஆண்மை குறைபாடு இருக்கிறதுனால நம்ம நர்வ்ஸ் எல்லாம், நரம்புகள் எல்லாமேவும் நம்மளுக்கு செயலிழந்து ஒரு பலம் குன்றி காணப்படுகிறது. இதனால 48 days 48 நாட்கள் வந்து தொடர்ந்து நீங்க காலையும் மாலையும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நரம்புகள் எல்லாமேவும் பலம் பெற்று ஆண்மை அதிகரிக்கும். சரி, இது மட்டுமா? மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்ப நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் நோக்கி போறோம். ஏன்னா நம்மளுடைய ஃபுட்டு சேஞ்சஸ், கால சூழ்நிலைகள் சரியா, அப்ப நமக்கு உண்டான ஃபுட்டை வந்து கரெக்டா அந்த ஹைஜீனிக் ஃபுட்டை ஃபாலோ பண்றது கிடையாது. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அந்த பாரம்பரிய உணவுகள் என்னென்ன இருக்கு, உணவு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய ஃபுட்டில் இருக்குது, நமக்கு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இதனால குழந்தை பேர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. 40 days 40 நாட்கள் வந்து இரவில் சாப்பிட்ட பின் இரவில் வந்து இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா அந்த கருவுறுதல் நிகழ்வு கண்டிப்பா நடக்கும். சரி, இது நம்மளுக்கு இந்த பழங்கள் சாப்பிட்றோம். ஆனா இந்த செவ்வாழை பழத்தை வந்து எல்லா நேரம் நம்ம எப்பனாலும் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா எந்த நேரம் சாப்பிட்டா நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு இருக்கிற சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னா காலையில 6 மணி, இல்லையா ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறோம்னா 11 மணி போல, ஈவினிங் வந்து 4 o'clock 4 மணிக்கு வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, காலையில 6 மணி, இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 11 மணி, ஈவினிங் 4 o'clock இந்த பழத்தை சாப்பிடுங்க. இது போக நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் இல்லாம தோல் நோய் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரெக்கவர் பண்ணிடுது. சரி, இந்த செவ்வாழை சாப்பிட்றதால நம்மளுக்கு உடம்புக்கூடிய இந்த பல்லுகள் இருக்கு பாத்தீங்களா, பல்லுனுடைய பிரச்சனை, டென்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மற்ற பழங்களை விட இந்த செவ்வாழையில வந்து கலோரி மிகவும் குறைவு. இதனால வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை தினமும் காலையில் எவ்ரிடே வந்து ஒரு வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு.